எப்போதும் தமிழ்நாட்டின் நலன், தமிழக மக்களுடைய நலன் இவற்றையே பிரதானமாக கொண்டு அவர் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை நடத்தினார். ஒரு மிகச்சிறந்த தொழிற்சங்க தலைவராக திகழ்ந்து தொழிலாளர்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் ஏற்பட தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்ட பாடுபட்ட சிறந்த தலைவராக திகழ்ந்தார். காவிரி நதிநீர் பிரச்சினை போன்ற பிரச்சனைகள் வந்தபோது தான் வகித்த மத்திய அமைச்சர் பதவியை துச்சமென மதித்து தூக்கி எறிந்து தமிழ்நாட்டின் நலன் காக்க, தமிழக மக்களுடைய நலன் காக்க தன்னை பதவியை துறந்து மக்களுக்காக அர்ப்பணித்துக் கொண்ட மாபெரும் தலைவர். அதனால்தான் அவர் இன்னமும் தொண்டர்களுடைய இதயங்களிலே, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தோழர்களுடைய இதயங்களிலே எப்போதும் நீங்காத இடத்தை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார். 62 வயதிலே மறைந்தார். அது இப்போதைய கணக்குப்படி பார்த்தால் ஒரு மறையக்கூடிய வயதில் அவர் மறையவில்லை. இன்னும் சில காலம், ஒரு 10 ஆண்டு 20 ஆண்டு அவர் வாழ்ந்திருந்தால் தமிழ்நாடு காங்கிரஸ் இன்னும் மிகப்பெரிய உச்சங்களை தொட்டிருக்கும். ஆனால் இயற்கையின் முடிவின்படி அவர் இன்று இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவருடைய புகழும் பெருமையும் இந்த மண்ணில், காங்கிரஸ் வரலாற்றில் எப்போதும் நிலைத்து நிற்கும். அமர அண்ணன் வாழப்பாடியார் அவருடைய புகழ் என்றென்றும் வாழ்க வாழ்க என போற்றுகிறேன். நடிகர் விஜய் இப்ப இந்த பரந்தூர் மக்களை சந்திக்க போறாரு. எந்த அளவுக்கு மக்களை முதன்முறையாக சந்திக்க போறாரு? இல்ல, அது மாதிரி செய்திகள் தான் வந்திருக்கிறதே தவிர அதிகாரப்பூர்வமான எந்த அறிவிப்பும் அவருடைய கட்சியின் சார்பிலோ, அவர் சார்பிலோ, கட்சி பொதுச்சாளர் சார்பிலோ அது மாதிரி வருகிற கேஷியங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல விரும்பவில்லை. அது மாதிரி அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எதுவும் இதுவரை வரவில்லை. அப்படி ஒரு வேளை வந்தால் அங்கு அதனால் ஏற்படக்கூடிய முன் பின் விளைவுகளை கவனத்தில் கொண்டு அது அரசு சட்டம் ஒழுங்கை காக்கிற விதத்திலேயும், அதே நேரத்திலே போராடுகிற மக்களுடைய உணர்வுகளை மதிக்கிற விதத்திலேயும் தமிழ்நாடு அரசாங்கமோ காவல்துறையோ உரிய முடிவுகளை மேற்கொள்ளும். விஜய் பேசும் கொள்கைக்கு அவர் இந்தியா கூட்டணியில தான் இருக்கணும், அதுதான் எல்லாருக்கும் நல்லதுன்னு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பிரதி தெரிவிச்சிருக்காரு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அப்படி அவர் பேசும் கொள்கைக்கு அவர் இந்தியா கூட்டணியில இருக்கதான் நல்லது நீங்கள் நினைக்கிறீங்க? செல்வப்பிரதி எப்ப சொன்னாரு? அவர் சொன்னது காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் சொல்லியிருக்கிறார். அதை நானும் வழிமொழிகிறேன். ஒரு மூத்த அரசியல் தலைவரா ஒரு இந்துத்துவ சக்திகளுக்கு எதிராக பேசுறார். அவரோட கொள்கைகளுக்கு அவர் இந்தியா கூட்டணி தான் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏற்கனவே தலைவர் சொன்னதை வழிமொழிகிறேன்னு சொல்லிட்டேன்.